அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து கல்வித்துறை, மருத்துவத்துறை, உணவுத்துறை பத்தி பார்த்தோம். அதில உணவுத்துறையிலேயே விவசாயத்துறை, நீர்வளத்துறை, மீன்வளத்துறை பத்தி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மக்கள் பாதுகாப்பு துறை பத்தியும் பார்த்தோம். ஸோ மீதி மீதி இருக்கிறது வந்து போக்குவரத்து துறை பார்க்கணும், மின்சாரத்துறை பார்க்கணும், அறநிலையத்துறை பார்க்கணும், ரியல் எஸ்டேட் துறை, கலைத்துறை, நெசத்துறைலாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம வந்து அரசு துறையா மாத்தணும்னு நெனைக்கிறோம்னா, இது மூலியமா வந்து தாங்க அரசு வேலைய உருவாக்கி தர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து தனியார் தனியார் தாங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க. தனியார் துறை தான். இப்போ வந்து அரசு வந்து அரசு வேலை இல்ல. இப்போ வந்து அரவுண்ட் ஒரு 20 லேக்ஸ் தான் இருக்காங்க. குடுக்குறாங்க. இப்ப 2ஆ பிரிச்சுடுறாங்க இப்போ. மக்களே வந்து தனியார் துறை வந்து அரசு துறை வந்து ஒண்ணு பிரிச்சுடுறாங்க. இந்த பாகுபாடு எதுக்குங்க? இப்போ நம்ம ஒரு யாருன்னா ஒரு விவசாயியோ ஒருத்தர் வந்து இடி இடிச்சு இறந்துட்டாருன்னா, அதுக்கு ஒரு இரங்கல் கூட கிடையாது. ஆனா அது ஒரு அரசு துறையில வேலை பார்க்குறவங்கன்னா, அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் அதிகமா குடுக்குறாங்க. அவங்க நெனச்சு பார்க்காத அமௌண்ட் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அதேபோல ஒரு பேங்க்ல பார்த்தீங்கன்னா, அரசு வேலை செய்றவங்களுக்கு தான் அந்த சலுகைலாம் கிடைக்குது. அதில வட்டி கம்மியா குடுக்குறது, உடனே லோன் குடுக்குறது. எ எ அதுக்கப்புறம் இந்த 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 அடிமட்டத்தில இருக்கவங்கலாம் எதுவுமே லோன் ஃபெசிலிட்டி எதுவும் கிடைக்காது. அவங்களுக்கு லோன் கேட்டா கூட இதெல்லாம் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு வட்டி கம்மியா குடுப்பாங்க. அரசு வேலை செய்றவங்களுக்கு, மத்த ஆளுங்கலாம் அந்த தனியார் நிறுவனம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து குடுப்பாங்க. ஆனா, நம்மள போல ஆளுங்களுக்கு வந்து குடுக்கவே மாட்டாங்க. இது மூலியமா வந்து நம்ம போய் எதுனா தேவைக்கு மருத்துவ உதவிக்கோ, இல்ல கல்யாண தேவைக்கோ, ஏதோ ஒரு அவசர உதவிக்கோ போய் கடன் வாங்கி, கந்து வட்டி கடன் வாங்கி, இன்னும் நம்ம இன்னல் பட்டுட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒரு சலுகை, சரி இவங்களுக்கு வந்து குறைஞ்ச வட்டியில கடன் குடுத்தா இவங்களாவது முன்னேறுவாங்கன்னு சொல்லிட்டு அதாவது பண்ணணும். அதுவும் பண்ண மாட்டாங்க. அடிமட்டத்தில தான் இருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,00,00,000 பேர் இருக்காங்கன்னா, 1,00,00,000 பேர் மட்டும் தான் நல்லா இருக்காங்க. அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் இந்த இது வந்து தனியார் துறையில இருக்காங்கல்ல, தனியார் துறை வச்சிருக்காங்கல்ல அவங்க, அவங்கள சார்ந்த நபர்கள், அதுக்கப்புறம் வந்து அரசு வேலை செய்பவர்கள். இந்த 1,00,00,000 பேர் மட்டும் தான் தமிழ்நாட்டுல வந்து சந்தோஷமா இருக்காங்க. மீதி 9,00,00,000 பேர் வந்து இதே பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு காலங்காலமா இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, இப்ப நல்லா படிக்கிற பையன் ஒருத்தன் வந்து அவனுக்கு வேலையே கிடைக்காது. கவர்மெண்ட் வேலையே கிடைக்காதுங்க. ஆனா படிக்காத இருக்கான்ல, அவனுக்கு வந்து செல்வாக்கு மூலியமா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இதே போல தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவனுக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு வந்து ஒரு பெண் கிடைக்கிறதே கஷ்டம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா, அவங்க வந்து ஒரு அரசு வேலை இருக்கணும். இல்லன்னா வந்து வீடு இருக்கணும். சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது 2மே இல்லாம அவனுக்கு வந்து கல்யாணமும் நடக்காது. இதனால நெறைய பிரச்சனை உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு கந்து வட்டி பிரச்சனை. அந்த கந்து வட்டியால அந்த குடும்பமே வந்து தற்கொலை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நியூஸ்ல நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒழிக்கணும்னா, வந்து இது எல்லாமே மக்கள் அத்தியாவசிய தேவைகளான கல்வித்துறை, மருத்துவத்துறை, உணவு இது எல்லாமே வந்து அ அரசு துறையா மாறணுங்க. இது மூலியமா தான் வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியும். அரசுக்கு வருவாய் கிடைக்கும். இது மூலம் எந்த பிரச்சனையும் நடக்காது. குற்றங்களும் குறையும். ஸோ இது இது வந்து இப்படி பண்ணா தான் வந்து தனிநபர் வளர்ச்சிய தடுத்து, சமுதாய வளர்ச்சிய உருவாக்க முடியும்.